கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் மத்திய ஜிஎஸ்டி துணை ஆணையர் லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகாவில் மதுரையில் நேற்று லஞ்ச புகார் தொடர்பாக மத்திய கலால் வரித்துறை அலுவலக கண்காணிப்பாளர்கள் 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போது சிபிஐ அதிகாரிகள் இருவரை கைது செய்துள்ளது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதில் துணை ஆணையர் சரவணகுமாருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் அவரையும் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மூவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் துணை ஆணையர் சரவணகுமாரின் வீடு அமைந்துள்ள திருவிடைமருதூர் விஎம்பி நகர் வடக்கு தெருவில் உள்ள அவரது வீட்டில் சிபிஐ டிஎஸ்பி தலைமையில் 5 பேர்கள் காரில் வந்து வீட்டை சோதனை செய்வதற்காக காத்திருந்த நிலையில் தற்போது அவரது சகோதரர் கண்ணன் வந்து வீட்டின் கதவை திறந்த பிறகு சோதனை தொடங்கியது. இதனையடுத்து தற்போது இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.